ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் த பேட் பாக்ஸ். த பேட் பாக்ஸ் அப்படின்னோடனே அது ஏதோ பறவைகளை பற்றின படம் அப்படிங்கிற மட்டும் தப்பான கணக்கு போட்டுறாங்க. இது ஒரு செம்ம ஹாரர் மூவி. ஹாரர் மூவின்னு சொல்கிறத விட இது ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. பாடத்தில் 2-3 கேரக்டர் தான், ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணுவாங்க படத்தை. ஒரு ஆபத்தான இடத்துல இருந்து ஒரு தாய் 2 குழந்தைங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் எப்படின்னா கண்ணை கட்டியே கூப்பிட்டு போகிறாங்க. கண் திறந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் தீமே. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் மேலரி. இவங்க இந்த 2 குழந்தைங்கிட்ட என்னதை ஷிஃப்டாக சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுவும் எப்படின்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகிறோம். நம்ம அந்த ஆற்றை கடக்கும் பட்சத்தில் கண்ணில் துணியை வச்சு கட்டிட்டு தான் நம்ம கடக்க போகிறோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த துணியை கலட்டிட்டோன்னா அந்த இடத்துல நம்ம செத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் சின்னதாக கூட பேசிடக்கூடாது. எந்த சவுண்டு கேட்டாலும் அது நம்மளை கொன்றும். அப்படி அதுங்கிறது எது? அதான் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு. அதை நம்ம கண்ணை திறந்து பார்த்தாலும் சரி, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம செத்துருவோம். இதுதான் இந்த படத்தோட மெயின் தீமே. மேலரி அந்த 2 குழந்தைங்க 3 பேருமே கண்ணை மூடிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. சரி, வீட்டில் இருந்து ஆற்றுக்கு போகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்து அந்த ஆற்றோட படகுக்கு ஒரு சின்னதாக நூல் கட்டி வச்சுருக்காங்க. அந்த நூலை பிடிச்சிட்டு அந்த ஆற்று ஓரத்துக்கு போயிருக்காங்க. ஒரு வழியாக எப்படியோ அந்த ஆற்றையும் ரீச் பண்ணி அந்த சைடில் கிடந்த படகையும் அந்த ஆற்றுல எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அப்படி அடுத்த சீனாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மேலரியை காமிக்கிறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த டைமில் மேலரியோட அவங்க அக்கா வராங்க. எதுக்காக அப்படின்னா மேலரியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக, ரெகுலர் செக்கப்புக்காக. அந்த டைமில் மேலரியும் மேலரியோட அக்காவும் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸை பார்க்குறாங்க. அந்த நியூஸ் என்னென்னா, ரஷ்யாவில் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, மக்கள் ஒருத்தங்களை கொண்டுக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே தீ வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அப்போ மேலரி என்ன சொல்கிறாங்கன்னா, சிச்சுவேஷன் தெரியல, நம்ம வேணால் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் மேலரி அக்கா சொல்கிறா, அது ரஷ்யாவில் நடக்குது, நம்ம இருக்கே நியூயார்க், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் டாக்டரை கட்டாயமாக பார்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி உன்னோட குழந்தைய ஸ்கேன் பண்ணி காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி மேலரியும் ஒத்துக்கிறா. மேலரி அவங்க அக்கா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. மேலரியை டாக்டர் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையானு சொல்லலாமா அப்படின்னு சொல்லவும் மேலரி என்ன சொல்கிறாங்க, இல்லை வேணாம், எனக்கு சர்ப்ரைஸாகவே இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, மேலரி கிட்ட நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே கூட அடாப்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்ன காரணம்னா, மேலரி ஒரு டிவோர்ஸி, அதாவது சிங்கிள் மதர். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பெரிய கிளாஸில் தலையை வச்சு ஊட்டி தன்னைத்தானே சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ மேலரி பயந்து வெளியே ஓடி வந்து அந்த காரில் ஏறிட்டு அவங்க அக்காட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிவியில் பார்த்தது இங்கேயும் நடக்குதோன்னு தோணுது, நீ சட்டுப்புட்டுன்னு காரை ஏறி, நம்ம இங்கே இருக்கிற அவ்வளோ சேஃப் இல்லை, குயிக்காக வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி அப்படின்னு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணவே அவங்க கார் முன்னாடி இன்னொரு கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் மக்கள் அங்கே எங்கேயும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் காரை ஓட்டிகிட்டு இருக்கிற மேலரியோட அக்கா கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் தெரியுது. அந்த விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா செத்துருவாங்க. அந்த டைமில் மேலரியோட அக்கா கண்ணு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுது. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. காரை ஆக்ரோஷமாக ட்ரைவ் பண்ணுறாங்க. மேலரி எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியவே இல்லை. அப்படி இப்படிமா வேகமாக ஓட்டி ஒரு கார் மேலே மோதுறாங்க. மோதி அந்த கார் தலைகீழ கவுந்துருது. அந்த தலைகீழ கவுந்து கிடக்கிற கார் உள்ளே இருந்து அந்த 2 பேரும் பயங்கர காயத்தோடு வெளியே வராங்க. அப்போ மேலரி கீழே உட்காந்துருக்காங்க. மேலரியோட அக்கா எந்திரிச்சு அவங்களே சூசைட் பண்ணுற மாதிரி நடு ரோட்டில் நின்று ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறாங்க. மேலரிக்கு என்ன பண்ணனே தெரியல. எல்லாரும் அங்கே எங்கேயுமே ஓடுறாங்க. கார்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. மேலரி என்ன பண்ணனே தெரியாமல் கூட்டத்தோட கூடமாக ஓடிக்கிட்டு இருக்கிறா. அது எல்லாரும் ஓடிட்டு இருக்கும் போச்சுல மேலரியை கீழே தண்ணி விட்டு ஓடிடுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு, சரி இங்கே வாங்க, இங்கே வந்தால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இவங்களை கூப்பிட வராங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கார் உள்ளே போய் உட்காந்து அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. மேலரியை அப்படியே தூக்கிட்டு அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க, இவங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி அப்படின்னு சொல்லவும் உள்ள 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட வீடு, நான் திறந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்து வெளியில் இருந்த 3 பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்டுக்கிறாரு. அதில் மேலரி ஒருத்தங்க, நம்ம ஹீரோ, இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க. மேலரி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வயசானவங்க, யங் கப்புள்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு 10 பேர் இந்த வீட்டில் சேஃபுக்காக ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த மொட்டை போட்டுருக்கிற பெரிய ஒரு பேர் டக்ளஸ். அப்போ அந்த டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பயோவாரோட ஆரம்பம், நம்ம எல்லாரும் சாக போகிறோம், எல்லாரும் ரெடியாக இருந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருந்தாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோ டாம் ஒரு பிளான் பண்ணுறாரு. நம்ம இங்கேருந்து வெளியே பார்த்தா தானே செத்துருவோம், டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டோர் விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாத்துலேயுமே நியூஸ் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க.
இப்போதைக்கு அந்த வீட்டை மொத்தமும் கவர் பண்ணிடுறாங்க. அதாவது உள்ளே இருந்து வெளியே பார்த்தாலும் தெரியாது, வெளியே இருந்து உள்ளே பார்த்தாலும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு சேஃப் ஆகிடுறாங்க. அப்போ உள்ளே இருந்த கண்ணாடி போட்ட மைக்கேல்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு போர், இதில் நம்ம எல்லாரும் சாக போகிறோம், இதுக்காக நான் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், உள்ளே இருந்த சில பேர் இவர் ஏதோ மத ரீதியாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு அவங்கள யாருமே நம்பலை. அப்போ மேலரி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தனியாக ஒரு ரூமில் படுத்து கிடக்க முடியல. ஜன்னல் வெளியே என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு கருப்பான உருவம் அந்த கிளாஸ் டோரை தாண்டி அப்படியே கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனா ஆற்றுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மேலரி அந்த 2 குழந்தைங்களையும் காமிக்கிறாங்க. 6 மணி நேரமாக மேலரி அந்த 2 குழந்தைங்க ஒரு போர்வையை மூடிட்டு அந்த ஆற்றோட தண்ணி போகிற திசையில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. மேலரிக்கு எல்லாம் வாக்கி டாக்கி இருக்கு. அந்த நாட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க எவ்வளவோ ஹெல்ப் கேட்டு, ஆனால் அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனா அவங்க பாஸ்டில் தங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. அப்போ டாம், டக்ளஸ், சார்லி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாள் உள்ளக்கே இருக்கிறது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து டோரை தட்டுற சவுண்டு கேட்குது. எல்லாரும் ஷாக் ஆகி அப்படி பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் வேகமாக நடந்து போய் அந்த கதவு கிட்ட நிற்கிறாங்க. டாம் அந்த கதவு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ பெரிய தப்பு பண்ணுற, கதவு திறந்தானே நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டாம் வெளியில் யார் அப்படின்னு கேட்கவும் ஒரு குரல் அழுதுகிட்டே என்னை உள்ளே விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடியோட குரல் கேட்குது. அந்த குரலை கேட்கவும் டாம் நான் கதவு திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், டக்ளஸ் வேணாம் நீ தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் கன் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு கன் எடுக்க வரவும், சடனாக மேலரி அந்த கண்ணை எடுத்து டக்ளஸ் பக்கம் நீட்டி, நீ நகட்டு நின்று, நீ நிறைய பிரச்சனை பண்ணுற, டாம் நீ கதவு தர அப்படின்னு சொல்லவும், டாம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே கண்ணை மூடிக்கிடுங்க. அப்பயே வெளியே இருக்கிற பொண்ணுகிட்டே ஒரு கண்டிஷனை போடுறாரு, நீ உள்ள ஆரம்பத்தில் கண்ணை மூடிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த கதவை மெல்ல திறக்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தா வெளியிலேருந்து கைட் கேட்டு உள்ளே வந்த பொண்ணு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி. அப்போ உள்ளே வந்த ப்ரெக்னென்ட் லேடி, நான் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு 2 நாள் ஆகிட்டு, யார்ட்டும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்க சொன்னவும், இன்னொரு பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, நீ எதுக்கு இந்த வீட்டு கதவை மட்டும் பர்டிகுலராக தட்டின அப்படின்னு சொல்லவும், நான் எல்லார் வீட்டையுமே தட்டினேன், யாருமே திறக்கல இல்லாட்ட உள்ள ஆள் இல்லையான்னு எனக்கு தெரியல, இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு அதனால் இங்கே வந்து திறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே தங்கிட்டு இருந்த அந்த வீட்டு ஓனருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுதுன்னா, நம்ம எவ்வளோ நாள் இப்படி உள்ளக்கே இருக்குது, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த வீட்டை சுற்றி ஒரு சிசிடிவி சர்வேஸ் கேமரா இருக்குது, அது வழியாக நம்ம சிசிடிவி மானிட்டரில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கேருந்து யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க, நம்ம பார்த்தாலே செத்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு ஓனரை எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனரும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாருமே அந்த பிளானுக்கு ஒத்து வரல. கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே உங்களுக்கு பயமாக இருந்தால் என்ன, இந்த பிளானை நானே எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோ டாம் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு ரூமில் அந்த வீட்டு ஓனரை மட்டும் ஒரு சேரில் உட்கார வச்சு கையெல்லாம் கட்டிட்டு அந்த சிசிடிவி மானிட்டரை அவரை பார்க்க வச்சுருக்காங்க. எதுக்காக அவங்க கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, சப்போஸ் அதை பார்த்து அவரே சூசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவில் அவரை கெட்டி உட்கார வச்சுருக்காங்க. அவரை அந்த ரூமில் பூட்டி வச்சுட்டு எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவரும் சீரியஸாக அந்த கம்ப்யூட்டரை வாட்ச் பண்ணுறாரு. அந்த கம்ப்யூட்டரில் 4 சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் எதுவுமே தெரியல. அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. 4வது கேமராவோட ஃபுட்டேஜில் ஒரு பாதையில் மர இலைங்கள்லாம் அப்படி மெல்ல அசைஞ்சு போகுது. பின்னாடியே பார்த்தா ஒரு பெரிய கருப்பான நிழல்மணிய உருவம் அவர் கண்ணில் தெரியுது. சடனாக அவரோட கண்ணு கருப்பாக மாறிடுது. அந்த டைமில் அவர் கீழே வந்து பக்கத்தில் இருக்கிற டேபிள் அவர் தலையில் அடித்து சதறி செத்துருந்தாரு. கீழே இருந்து எல்லாருமே மேலே ஓடி வராங்க, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா 14 மணி நேரமாக அந்த ஆற்றுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மேலரையும் அந்த குழந்தைங்களையும் காமிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆற்றுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்க துணியை கலட்டிக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் கண்ணில் இருக்க துணியை கலட்டினீங்கன்னா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சுக்கிறாங்க அந்த குழந்தைங்க கிட்ட. அந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலரி பக்கத்தில் நெருங்குது. நெருங்கவும் மேலரி என்ன பண்ணிட்டான்னா, அந்த 2 குழந்தைங்க ஒரு போர்வை வச்சு மூடிக்கிறா. கையில் இருக்கிற ஒரு கன் எடுத்து அந்த வாய்ஸ் எங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிக்கிறா. அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கேட்கவே மேலரி கையில் இருந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அந்த ஷூட்டிங்லாம் எஸ்கேப் ஆகி மேலரி கிட்ட வந்துருதா. கிட்ட வந்து மேலரி கையில் இருக்கிற கண்ணையை பிடிங்கிறதா. பிடிங்கிட்டு மேலரி கண்ணை திறந்து அவனோட கண்ணை பார்க்க வைக்கிறான். அப்படி மேலரி அவனோட கண்ணை பார்த்துட்டான்னா மேலரியும் செத்துருவா. அதுக்காக மேலரியும் அவன் கூட எவ்வளவோ சண்டை போடுறா. அப்படி சண்டை போட்டு இருக்க முச்சில் மேலரி கைக்கு அந்த போட்டில் கிடக்கிற ஒரு பெரிய கத்தியை விடுது. அந்த கத்தியை வச்சு அவனை பயங்கரமாக வெட்டிடுறா. அந்த வெட்டுப்பட்ட அவனும் அப்படியே ஆற்றுல விழுந்தே செத்துதான். அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அந்த ஆற்றுல அப்படியே முங்கி செத்துடுதான். உள்ள தங்கியிருந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட சாப்பாடு போச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சர்வே பண்ணணும்னா வெளியே போய் எங்கேயாட்டு இருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் சார்லி என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் தெரியும், அங்கே போய்
உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து எல்லாருமே ஒத்துக்கிறேன். வெளியே போனால் தான் நம்ம செத்துருவோமே, எப்படி போக முடியும்? அப்போ எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க மொத்தத்தில் டாம் கேரேஜில் இருக்கிற ஒரு காரை காமிக்கிறான். சரி இந்த காரை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சரி அந்த காரை சுற்றி பேப்பரு பெயிண்ட் எல்லாமே அடித்து அந்த காரை ஒரு வழியாக ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி காரை தான் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சே, பிற உள்ளே இருந்து எப்படி ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த காரில் இருக்கிற வாய்ஸ் ரெகக்னேஷனை வச்சு சூப்பர் மார்க்கெட் லொக்கேஷனை அந்த ஜிபிஎஸ்ல என்ட்ரு பண்ணி கார் கேரேஜை ஓப்பன் பண்ணி அப்படி வெளியே போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தங்கி இருந்த வீட்டில் இருந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 1 கிலோமீட்டர் தான். அப்படி அந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த வாய்ஸ் ரெகக்னேஷன் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ரோட்டில் நிறைய பேர் செத்து கிடக்காங்க. அது மேலெல்லாம் அந்த கார் ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த ஊரே அடங்கி கிடக்கும்போது இந்த கார் மூவ்மெண்ட்டை பார்த்து அந்த உருவம் இந்த காரை சுற்றி வளைக்குது. காரில் இருக்கிற சென்சாரும் டேஞ்சரஸ் அலர்ட் கொடுக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் அந்த காரை போட்டு பயங்கரமாக குலுக்குது. அப்போ டாம் என்ன பண்ணுறான்னா, சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி காரை வேகமாக ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படியோ ஒரு வழியாக அங்கே இங்கே அதில் இதெல்லாம் இடிச்சு சூப்பர் மார்க்கெட் வாசலில் போய் நிப்பாட்டிடுறாங்க காரை. உள்ள இருந்து எல்லாரும் கண்ணை மூடிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் வாசலை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. சார்லி எப்படியோ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட டோரையும் திறந்துருதான் எல்லாரும் சேஃப்டியாக ஒரு வழியாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய்கிறாங்க. அப்படி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனதுமே டாம் என்ன பண்ணுறான்னா, ஓப்பனில் இருக்கிற விண்டோஸ் டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுதான். அப்படி உள்ளே போனதும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி அவங்க எல்லாரும் கூடி பேசிகிட்டு இருக்கும் போதுல அந்த சூப்பர் மார்க்கெட் கதவு தட்டுற ஒரு சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படி அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்கும் போதுல அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் உள்ள இருந்து அந்த கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. வழக்கம் போல நம்ம டாம் அந்த கதவு பக்கத்தில் போறாரு. உள்ள யாரு அப்படின்னு கேட்கவும் அழுதுகிட்டே உள்ள இருந்து ஒரு ஆணோட சவுண்டு கேட்குது. தயவு செஞ்சு என்னை கதவை திறந்துடுங்க, நான் ரொம்ப நாளாக உள்ள அடப்பட்டு கிடக்கேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவர் சொல்றாரு. அப்போ சார்லிக்கு ஒரு டவுட் ஆகுது. சரி நீ எதுக்காக இங்கே வரேன்னு சொல்லவும் உள்ள இருந்தவன் சொல்றான், நான் மீன் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். சார்லிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் மீனே விற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டாம் அந்த கதவை லைட்டாக திறந்துருந்தாரு. அப்போ மேலரி கையில் இருந்த அந்த பறவைங்களாம் பயங்கரமாக சவுண்ட் விட ஆரம்பிச்சு சரி இது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திறந்த கதவை மூட ட்ரை பண்ணுறாங்க. அவனும் வெளியே வர பயங்கரமாக ட்ரை பண்ணுறான். சார்லிக்கு என்ன பண்ணனே தெரில. கதவும் லைட்டாக திறக்க ஆரம்பிக்குது. சார்லி வேகமாக ஓடி போய் அவனை தள்ளி விட்டுட்டு அவனும் உள்ளே போய் அந்த ரூமில் லாக் ஆகிக்கிறான். அப்படி சார்லி அவனை உள்ளே தள்ளிட்டு போன அடுத்த செகண்டே அந்த கதவு மூடப்படுது. உள்ளேருந்து ரத்தமாக வெளியே வருது. வெளியே இருந்த எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகி இதுக்கு மேலே நம்ம இருந்தால் இங்கே சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்த கார்லேயே பேக் பண்ணி அப்படி அந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு 5 வயதில் வந்த ஒரு பொண்ணு ஒரு பிளான் பண்ணுது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க வெளியே எஸ்கேப் ஆகிற சவுண்டு கேட்டு எல்லாரும் அந்த கார் கேரேஜுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே இருந்த காரை காணோம். எப்படின்னா அவங்க அந்த காரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனா 24 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மேலரையும் அந்த 2 குழந்தைங்களையும் காமிக்கிறாங்க. அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதுல எங்கேயோ வெள்ளத்துலேருந்து அடிச்சுட்டு வர ஒரு பஸ்ஸு அந்த ஆத்தோட குறுக்கு நிற்குது. அவங்க போய்கிட்டு இருக்க போட்டு வேகமாக போய் அந்த பஸ்ஸில் மோதவும் அந்த போட்டு தலைகீழ கவுந்துடுது. அந்த சின்ன பையன் அந்த ஆற்றுல விழவும் மேலாரிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆற்றுல விழுந்து அந்த சின்ன பையனை எப்படியோ மேலாரி கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுதா. தண்ணிக்குள்ள இருந்து விழுந்து வந்த அந்த பையன் பயங்கரமாக குளிரில் நடக்குதா. மேலாரிக்கு என்ன செய்யனே தெரியல. மேலாரி போட்டிருந்த ஒரு ஓவர் கோட்டை கழட்டி அந்த பையனுக்கு போட்டு விடுறா. சரி இதுக்கு மேலே போர்வை இல்லாமல் ட்ராவல் பண்ணால் ரொம்ப சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டை ஆத்தோரமாக கொண்டு நிப்பாட்டிட்டு அவள் இடுப்பில் இருந்த ஒரு கயிறை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை நோக்கி அப்படியே கொண்டு போகிறா. சரி அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போத்துறதுக்கு போர்வை ஏதாட்டு கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த நூலை பிடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறா. ஒரு வழியாக பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டையும் கண்டுபிடிச்சி அது அந்த வீட்டோட கதவையும் திறந்து உள்ளக்க போயிருந்தா. மேலரி உள்ள போனது மேலரி தான் இடுப்புல இருந்த கைத்தை எடுத்து ஒரு கட்டல்ல கட்டிட்டு உள்ள இருக்கிற போர்வை துணி எல்லாத்தையுமே சேவ் பண்றா அவ எடுத்துட்டு போறதுக்காக. அப்படி அவ எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும் பட்சத்துல அவ நூலை வச்சு கட்டி இருந்த கட்டல் அப்படியே இழுக்கப்படுது. கதவுக்கு கீழே யாரோ ஒரு ஆளு கிராஸ் பண்ற மாதிரி ஒரு உருவம் தெரியுது மேலரி கண்ணுக்கு. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சட்டு போட்டுன்னு அந்த நூலை பிடிச்சிட்டு அந்த கதவை திறந்து வெளியே வரா மேலரி. சொல்ல போனா அந்த உருவம் மேலரியை சுத்தி வளைச்சிருது. மேலரி வேகமா ஓடும் போதுல கால் தட்டி கீழே விழுந்துருதா. அப்போ அந்த மேலரி கிட்ட அந்த உருவம் மேலரி மேலரி அப்படின்னு சொல்லிட்டே கிட்ட வருது. கீழே விழுந்த மேலரி கையில இருக்கிற கன்னை வச்சு அந்த உருவத்தை நோக்கி டப்பு டப்புன்னு சுடவும் அந்த போட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தைக்கு ஏதோ தப்பா தெரியுது. மேலரிக்கு ஏதோ ஆபத்து வருது, அதான் கண்ணை வச்சு சுடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை என்ன பிளான் பண்ணுதுன்னா போட்ல இருந்த கைத்தை இடுப்புல கட்டிட்டு அந்த குழந்தையும் அந்த வீட்டை நோக்கி நடக்குது. மேலரி தப்பிச்சம்பளச்சன்னு அந்த வீட்டுல இருந்து அந்த போட்டை நோக்கி ஓடி வராங்க. அந்த குழந்தை மேலரியை காப்பாத்துறதுக்காக போட்ல இருந்து அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அந்த குழந்தை மேலரியை காப்பாத்துறதுக்காக மெல்ல போய்கிட்டே இருக்கும் போதுல அந்த உருவம் அந்த குழந்தையை சுத்தி வளைச்சிருது. சட்டுன்னு அந்த குழந்தை கைத்தை பிடிச்சி இழுக்கப்படுது. யார்டா இழுத்தா அப்படின்னு பார்த்தா மேலரி தான் அந்த குழந்தைய கைத்தை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. மேலரி அந்த குழந்தைய போட்ல தூக்கி வச்சுட்டு பயங்கரமா திட்டுற, எதுக்காக நீ கீழே இறங்கின அப்படின்னுட்டு. அந்த குழந்தை பதிலுக்கு நான் உன்னைய காப்பாத்தினதுக்கு தான் கீழே இறங்கினேன், கன் சவுண்டு கடிச்சு அதுக்காக நான் கீழே இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆற்றை நோக்கி போட்டில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மேலரிக்கும் டாமுக்கும் அப்படியே 2 பேத்துக்குள்ள லவ்ஸ் உண்டாகுது.
மறுபடியும் இன்னொரு ஆள் வெளியே இருந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குறது. மேலேறி ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு எந்திரிச்சு வர்றதுக்குள்ள இன்னொரு ப்ரெக்னன்ட் லேடி அவங்ககிட்ட கேட்காமலே அந்த கதவு திறந்துருந்தாங்க. அவன் வேகமாக உள்ளே வர்றதை பார்த்த மேலேறி சடனாக ஒரு கன் எடுத்து நீட்டி அங்கே நின்றுக்க அப்படிங்கிற மாதிரி அவனை வான் பண்ணியான். அவன் சடனாக முட்டங்கால் போட்டு கீழே உட்காந்துருதான். கச்சமச்சான் சவுண்டு கேட்கவும் சடனாக டாமும் டக்ளஸ்க்கும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. டாம் அவனை செக் பண்ணுறான், உன்ட்ட ஏதாட்டும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவனும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுதான். டக்ளஸ் பயங்கரமாக திட்டுறான் அந்த ப்ரெக்னென்ட் லேடியை. யாரை கேட்டு நீ உள்ளே விட்டவனை, கொஞ்சமாட்ட அறிவு இருக்கா? அப்போ உள்ளே வந்தவன் என்ன கதை சொல்கிறான்னா, இந்த மர்மமான உருவம் மட்டும் ஆபத்து இல்லை, அதால் தாக்கப்பட்ட சில சைக்கோஸும் இருக்காங்க, அவங்களால எங்கள் குடும்பமே சிதைஞ்சிட்டு அவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்கிறான். ஆனால் டக்ளஸ் அதை நம்ப மறுக்கிறான். இதை யாரும் நம்பாதீங்க, இவன் ஏதோ கதை விடுறான் அப்படிங்கிற மாதிரி டாம்கிட்ட எச்சரிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சைக்கோஸ்லாம் கண்ணில் எந்த துணியும் கட்டியிருக்க மாட்டாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு மனுஷங்க மைய தான் இருப்பாங்க, ஆனால் அதால் அவங்க தாக்கப்பட்டவங்க தான், அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுறான். டக்ளஸ் அவன் சொல்கிற எந்த கதையுமே நம்பல. மேலேரி கையில் இருந்த கண்ணை சடனாக டக்ளஸ் பிடிங்கி, நீ தயவு செஞ்சு வெளியே போயிரு, இதுக்கு மேலே இருக்காத, இருந்தானா நான் உன்னை சுட்டுருவேன், நீ சொல்கிற கதையெல்லாம் அங்கே யாருமே நம்புறதுக்கு தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி டக்ளஸ் அவனுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுதான். டக்ளஸ் கண்ணை நீட்டிட்டு நிற்கிறத பார்க்கவும் பின்னாடியே இருந்த அந்த ஓல்ட் லேடி ஒரு பெரிய பானை எடுத்து அவன் தலையில் போட்டு உடைச்சிருது. அவனும் மயக்கம் அடைஞ்சிருந்தான். மயக்கம் அடைஞ்ச டக்ளஸை தூக்கி பின்னாடி இருக்கிற கார் கேரேஜில் போட்டு கதவு மூடிடுதாங்க. அப்போ மேலேரியும் ஒலிவாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒலிவானா வேறு யாரும் இல்லை, அந்த இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடி பேர் தான் ஒலிவா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒலிவாக்கு எதுவும் ஆச்சுன்னா மேலேரி நீ தான் என்னோட குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டீல் மாதிரி போட்டுக்கிறாங்க. கட் பண்ணி அப்படி அடுத்த சீனா ஒலிவா மேலேரி இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் பெயின் வந்துடுது. டாம் அந்த ரெண்டு ப்ரெக்னென்ட் லேடியும் மாடிக்கு கூப்பிட்டு போய் ஒரு பெட்டில் வச்சுட்டு கூடவே அங்கே இருக்கிற அந்த வயசான பாட்டியை அவங்க சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறான். மேலே பிரசவ வழியில் ஒலிவாவும் மேலேரியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்த ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பேக்கில் இருந்து சில பல பிக்சர்ஸ் எடுத்து அந்த டேபிளில் போட்டு பார்க்குறான். அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் வினோதமாகவும் கொஞ்சம் கொடூரமாகவுமே இருக்குது. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பேப்பரில் இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் புரியுது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வரையப்பட்டது அவனால தான்னு. அப்போ டக்ளஸ் அவனை கூப்பிட்டு, நீ இந்த கதவுல இருந்து திறந்து விடு, நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லவும் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருந்த ரெண்டு பறவையை தூக்கி மைக்ரோவேவ் ஓவனில் தூக்கி போட்டுருதான். அந்த ரெண்டு பறவைகளையும் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா, அந்த டோரை திறந்து விட்டுட்டு அங்கே ஒட்டி இருக்கிற பேப்பர்லாம் கிழிக்கிறான். அதை பார்த்து டக்ளஸ் கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். அந்த டைம் மாடியில் இருந்து டாமும் கீழே வரான். அந்த டேபிளில் கிடக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது, இங்கே ஏதோ ஒன்று நடக்கிறது சரியில்லை. டக்ளஸ் டாம் கிட்ட, ஓவனுக்குள்ளே அந்த பறவைங்க இருக்குது, அதை ஃபஸ்ட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லவும் ஓவனில் இருந்து பறவை எடுக்கும் போச்சுல பின்னாடி இருந்து அந்த சைக்கோ டாமை தாக்கியிருந்தான். அப்போ அந்த சைக்கோ டக்ளஸ் அடப்பட்டிருக்க அந்த கார் கேரேஜ் டோரை திறக்கிறான். அதை பார்த்து டக்ளஸ்க்கு என்ன செய்யறதே தெரியல. அவனுக்கு கண்ணை டக்குன்னு மூடிடுதான். ஏன்னா நம்ம வெளிச்சத்தை பார்த்தா செத்துருவோம். மேலே ஒரு வழியாக மேலேரிக்கு ஆண் குழந்தையும் ஒலிவாக்கு பெண் குழந்தையும் பிறந்துடுது. அதை அந்த சைக்கோ மேலே வந்து பார்க்குறான். நான் அந்த குழந்தைங்களை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவமாய் பேசிட்டு சடனாக என்ன பண்ணுறான்னா, விண்டோஸ் டோர்லாம் ஓப்பன் பண்ணுறான். அங்கே இருந்த பேப்பர்லாம் கிழிக்கிறான். மேலேரி டக்குன்னு கண்ண முடியுதா. ஒலிவா அதை பார்த்துருதா. வெளிச்சத்தை பார்த்து அந்த ஒலிவா மாடியில் இருந்து கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் மேலேரி அவளை எப்படியே ஸ்டாப் பண்ணி கையில் இருந்த குழந்தைய பிடிங்கிருதா. குழந்தைய மேலேரிட்ட கொடுத்துட்டு ஒலிவா அந்த கிளாஸ் விண்டோஸ் வழியாக அந்த கிளாஸை உடச்சிட்டு கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறா. சப்போர்ட்டுக்கு கூட இருந்த பாட்டியும் எப்படியோ அந்த சைக்கோ கண்ணை திறந்து வெளியே பார்க்க வச்சிருந்தான். கண்ணை திறந்து பார்த்து அந்த பாட்டி கையில் இருந்த சிசரை வச்சு தான் கழுத்தில் தன்னைத்தானே குத்தி சாகடிச்சுக்கிடுது. மேலேரி ஒரு போர்வுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. ஏன்னா அவனையும் பார்த்துடக்கூடாது, வெளிச்சத்தையும் பார்த்துடக்கூடாது. அந்த டைம் டக்ளஸ் கார் கேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி மாடிக்கு வந்துருதான் ஒரு கன்னோட. டக்ளஸ் கண்ணை மூடிட்டு அந்த சைக்கோவை சுட்டுருதான். ஆனால் அவன் சாகிறதுக்கு முன்னாடி டக்ளஸோட சேர்ந்து அந்த மாடியிலேருந்து கீழே கூச்சிருந்தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. கீழே விழுந்து அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் மயங்கி போய் கிடக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சைக்கோ கையில் இருந்த சிசரை வச்சு டக்ளஸை நெஞ்சிலே குத்தி டக்ளஸை கொன்றுதான். அந்த டைம் மயங்கி கிடக்கிற டாமுக்கு முழிப்பு தட்டுது. பக்கத்தில் இருந்த கன்னை எடுத்து அந்த சைக்கோவை சுட்டு கொன்றுதான். குழந்தைங்க பயங்கரமாக அழுகுற சவுண்டு கேட்டு மேலே டாம் ஏறி போய் பார்க்குறான். ஒரு போர்வுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க மேலேறி அழுகுற சத்தத்தோட. அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களுமே நல்ல பெரிய பசங்களை மாறிட்டாங்க. மேலேறி அந்த ரெண்டு குழந்தைங்க 3 பேருமே கண்ணை கட்டிட்டு சவுண்டை வச்சு எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்து கூட டாமு கூட தான் இருக்காப்புல. கண்ணை மூடிட்டே மேலேறி அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே எதுவும் சாப்பிட்றதுக்கு துணிமணிகள் போர்வையில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு போகிறா. மேலேரி அப்படி அந்த வீட்டுக்குள்ளே தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதுல அந்த வீட்டை சுற்றி 2 கார் ரவுண்ட் அப் பண்ணுது. அந்த சவுண்டை கேட்டதும் மேலேரி இங்கே இருந்தால் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கண்ணில் துணியை கட்டிட்டு அவள் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளே ஓடி போயிருந்தா. மேலேரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கவும் டாம் மேலேரிட்ட கேட்குறான், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குவோம். நான் அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இருக்கும் போதுல அந்த வீட்டை சுற்றி 2 கார் வந்துச்சு. என் பார்வைக்கு அது சைக்கோஸுங்களாக தான் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களோட இங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃபாக தெரியல, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து காலி பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி டாம்கிட்ட சொல்கிறா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அங்கே இருக்கிற வயர்லெஸ் வாக்கில் ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் வேணுமா, நீங்கள் யாரும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் டாம் சொல்கிறான், ஆமாம்
எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட யாரும் குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், மேலரி டாம் கிட்ட நம்ம கிட்ட குழந்தைங்க இருக்கிறத சொல்ல வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், டாமும் அதே சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைங்க இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு டாம் வயர்லெஸில் கேட்குறான். அதுக்கு பதிலுக்கு அவங்களும், இல்லை நாங்கள் தங்கி இருக்கிற இடம் ஒரு ஆற்று ஓரமாக இருக்குது, நீங்கள் வரணும்னா அந்த ஆற்றை கடந்து தான் வரணும், அந்த ஆறு வந்து ரொம்பவே ஆபத்தாக இருக்கும், ஒரு லிமிட் வரைக்கும் தான் அந்த ஆறு ஸ்லோவாக போகும், அதுக்கு மேலே அந்த ஆற்றோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதனால் குழந்தைகளை வச்சுட்டு அந்த ஆற்றுல வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. கூடவே டாம் கிட்ட அவங்க சில பல அட்வைஸும் கொடுக்காங்க. நீங்கள் அந்த ஆற்றுல 2 நாள் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையான சாப்பாடு கிப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வந்துங்க. அப்படி அவங்களுக்கு அந்த பயணத்தில் தேவைப்படுற சாப்பாடு துணிமணிகள் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போச்சுல வெளியில் ஒரு கார் வருது. அந்த கார் சவுண்டை கேட்டுமே எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. டாம் நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், என்னன்னு பார்க்குறேன், நீ சேஃபாக இருந்துக்க அப்படின்னு சொல்லவும், மேலரி அதுக்கு ஒத்துக்கல. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற ஒரு பென்டட்டை அவள் கையில் அத்து கொடுத்துட்டு வெளியே போகிறான். டாம் கண்ணில் ஒரு துணியை கட்டிட்டு கையில் ஒரு கன்னோட வெளியே வந்து நிற்கிறான். அந்த காரில் இறங்கி ஒரு 6-7 பேர் வந்து நிற்கிறாங்க. டாம் நீ கண்ணை திறந்துக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் டாம் அதை நம்பலை. அங்கே இருந்த 7 பேர்த்துல முன்னாடி இருந்த ஒருத்தன் கையில் ஒரு ஹூக்கை வச்சுட்டு டாம்கே தெரியாமல் டாம் கண்ணில் இருந்த துணியை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்க நம்ம கண்ணில் இருக்க கலட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ண டாம் கண்ணை வச்சு சுட ஸ்டார்ட் பண்ணுறான். டாம் இந்த 7 பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போச்சில் மேலரி அந்த 2 குழந்தைங்களும் பின்வழியாக எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நம்மளால் கண்ணை மூடி இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டாம் கண்ணில் இருக்கிற துணியை கலட்டிட்டு சண்டை போட ஆரம்பிக்கான். டப்பு டப்புன்னு அங்கே இருந்த எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுதான். அப்படி கண்ணை திறந்து அவன் சண்டை போட்டு இருக்க பட்சத்தில் டாம் கண்ணுக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிருது. சடனாக டாமும் சைக்கோவாக மாறுறான். இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்தால் அந்த 3 பேர்த்துக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி டாம் கையில் இருக்க கண்ணை வச்சு அவனே சுட்டு சாவடிச்சுக்கிறான். மேலரியும் அந்த 2 குழந்தைங்களும் அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு வீட்டுக்கு வந்து சேஃப் ஆகிடுறாங்க. மேலரிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கிறா. அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா 42 மணி நேரமாக அந்த ஆற்றுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மேலரியும் அந்த 2 குழந்தைங்களையும் காமிக்கிறாங்க. மேலரி அந்த 2 குழந்தைகிட்டையும் இதுக்கு மேலே அந்த ட்ராவல் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்காது, ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், 2 பேரும் போட்டை நல்லா பிடிச்சிக்கிடுங்க, என்னவாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துக்கிறா. இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த அந்த போட் ட்ராவல் இப்போ ரொம்பவே ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி பாறைங்கரையமாக இருக்குது. மேலரி எப்படியோ தத்தி தவறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறா. அப்படி போய்கிட்டே இருக்க மொச்சில் ஒரு சின்ன பள்ளத்தில் அந்த போட்டு விழுந்து கவுந்துருது. அந்த போட் ஆற்றுக்குள்ளே கவுந்ததும் ஆளுக்கு ஒரு திசையில் அடித்து போய்கிட்டு இருக்காங்க. மேலரி தனியாக அந்த 2 குழந்தைங்க தனியாக எங்கெல்லாமோ கிடக்குறாங்க. மேலரி கத்துறா எங்கே இருக்கீங்கன்னு. அந்த பையன் சவுண்டு கொடுத்ததும் அந்த பையன் பக்கத்தில் மேலரி போய்க்கிறா. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு மேலரியால் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணும் ஒரு ஆத்தோரமாக அடித்து விடப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு கையில் ஒரு பெல் இருக்குது, அந்த பெல்லை ரிங் பண்ணுறா, கிளிங் கிளிங் கிளிங்னு. மேலரி அந்த சவுண்டு கேட்டு அவள் பக்கத்தில் வந்து அவளையும் ஒரு வழியாக காப்பாற்றிக்கிறா. அப்படியே அந்த ஆத்தோரமாக இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா பறவைங்க சவுண்டு எங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அப்படி அவள் நடந்து போய்கிட்டு இருக்க மோஸ்ட்ல அவளை சுற்றி ஒரு குரல் கேட்குது, மேலரி 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 என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி. மேலரி அந்த 2 குழந்தைங்கிட்ட இது வந்து உண்மை கிடையாது, இது ஒரு சூழ்ச்சி, யாரும் கண்ணை திறந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பயணத்தை வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறா. அப்படி வேகமாக நடந்துட்டு இருக்க மட்டும் ஒரு கட்டை தட்டி மேலரி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. அந்த 2 குழந்தைங்களை விட்டுட்டு மேலரி கீழே விழுந்து கிடக்கவும் அந்த 2 குழந்தைங்கிட்டே அந்த உருவம் வந்துட்டு நான் மேலரி தான், இதுக்கு மேலே இந்த இடம் சேஃப் தான், நீங்கள் கண்ணை திறக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தைங்க கண்ணை திறக்கலாமா அப்படின்னு கத்தி கேட்கவும் மேலரிக்கு அது கேட்டுருது. அது சேஃப் இல்லை, கண்ணை திறந்துறாங்க, நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. மேலரி கையில் இருக்கிற பெல்லை பயங்கரமாக ரிங் பண்ணிட்டு எங்கே போகிறேன்னே தெரியாமல் குழம்பி போய் தேடிக்கிட்டு கிடக்கிறா. ஒரு வழியாக கையில் இருக்கிற பெல்லை தட்டியே பையனை கண்டுபிடிச்சி சேஃப் ஆக்கிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணு தனியாக இருக்கிறா. மேலரி பயங்கரமாக சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே, எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. அவள் அழுவுற சத்தம் கேட்டு அந்த பொண்ணு மேலரி கிட்ட வந்துடுதா. இப்போ 3 பேரும் சேஃப் ஆகிக்கிறாங்க. தூரத்தில் ரொம்ப பறவைங்க கூட்டமாக கத்துற சவுண்டு கேட்குது. மேலரி சரி நம்ம சேஃபான இடத்து பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைமில் டாமோட குரல் தூரத்தில் இருந்து மேலரி அப்படின்னு கேட்குது. டாமோட குரல் கேட்டு குழம்பி போய் நின்ன மேலரி திடீர்னு அந்த அங்கே இருக்கிற மரங்கள்லாம் அசைகிற சவுண்டு கேட்கும். சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க சேஃப் இல்லை, இந்த 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு அந்த பறவைங்க சவுண்டு எங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறா. அவள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறா. அந்த உருவம் பின்னாடியே அவளை துரத்திட்டு வருது. தூரத்தில் பார்த்தா ஒரு வீடு. சரி அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேலரி பயங்கரமாக அந்த கதவை தட்டுறா. ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், அந்த உருவம் எங்கள் பின்னாடி தான் இருக்குது, அது எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறா. சடனாக அந்த கதவையும் திறந்துருந்தாங்க. மேலரியும் அந்த 2 குழந்தைங்களும் உள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே போனதுமே அவங்க 3 பேர் கண்ணில் கட்டியிருக்க அந்த துணியை கலட்டிட்டு அவங்க கண்ணில் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. இவங்க வந்து நார்மல் தானா இல்லாட்டா அவங்க சைக்கோஸா அப்படின்னு ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க எதாலையும் பாதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னொரு கதவை திறந்து அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போய் பார்த்தா அது ஒரு பிளைண்ட் ஸ்கூல். அங்கே ஏகப்பட்ட பேர் தங்கியிருக்கிறாங்க சேஃப்டியாக. ஒரு வழியாக மேலரி அந்த 2 குழந்தைங்க 3 பேரும் கண்ணை திறந்துட்டு சரி நம்ம சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க கையில் இருந்த அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த 3 பறவைங்களை திறந்து விடுறாங்க.
அப்படி அவங்க தங்கியிருக்கிற அதே பிளைண்ட் ஸ்கூலில் தான் மேலரிக்கு ப்ரெக்னென்சி பார்த்து அந்த டாக்டரும் தங்கியிருக்காங்க. மேலரி பக்கத்தில் வந்துட்டு, மேலரி இது உன்னோட குழந்தை தானே, இவங்க பேர் என்னன்னு கேட்கவும், அப்போ தான் மேலரி அந்த 2 குழந்தைங்களுக்கும் பேர் வைக்கிறா. அந்த கேர்ள் பேபிக்கு ஒலிம்பியானும் அந்த பாய் பேபிக்கு டாம் அப்படிங்கிற மாதிரியும் பேர் வைக்கிறா. ஒரு வழியாக மேலரி அந்த 2 குழந்தைங்க 3 பேருமே சேஃப்டியான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே எண்டு கார்டும் போட்டாங்க படத்துக்கு. ஸோ மக்களை, இந்த படம் எண்டுக்கு வந்துச்சு. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன படத்தோட கதையை சொல்லணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பராக கதை சொல்லிடலாம். அடுத்து ஒரு அமேசிங் படத்தோட மீட் பண்ணலாம். பாய் பாய்.